ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் சரி, இதுக்காக நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த விஷயத்த நம்ம யாருக்காகவும் அவங்கக்கிட்ட இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் எந்த ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் நான் இனிமேல் இப்போ பேசிக்கிறதா இல்லை. நம்ம பேசணும் அப்படின்னா அது சரியான ஒரு இதில் இருக்க மாட்டேங்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம எந்த இதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இனிமேல் அதை தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி சரி, இனிமேல் அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, பண்ணாத, செய்யாத, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொன்னார். அவர் எதுக்காக சொன்னார்னா, நான் இது மாதிரி ஒரு ஹெல்ப்புக்காக எங்கள் அத்தைக்கிட்ட நான் போய் கேட்கலாம், பண விஷயத்துக்காக போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு தான் அவர் சொன்னார், இது மாதிரி நீ அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், பண்ண வேண்டாம், நம்ம கேட்குறதெல்லாம் வேண்டாம், அவங்கக்கிட்ட நம்ம எதையும் இது பண்ணிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னார். முதல்ல நான் அண்ணன் மேலே தான் கோவப்பட்டேன். ஏன் நம்ம அத்தைக்கிட்ட கேட்குறதுக்கு ஏன் அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது மாதிரி இவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, பண்ணுறாங்கங்கிறது. அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு இந்த ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணுறதுக்கான காரணங்கிறது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அத்தை இது மாதிரி ஏதோ எங்கள் அண்ணன்கிட்ட பேசியிருக்காங்கங்கிறது போக போக தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏதாச்சும் அதுலேருந்து தான் எனக்கு என்ன இப்போ ஒரு விஷயம் இது பண்ண ஆரம்பித்தேன்னா, சரி, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை நம்ம பாசிபிளாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன்கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்டேன். இது மாதிரி என்னை மன்னிச்சிடுண்ணே, நான் இது பண்ணதுக்கு காரணம் உனக்கு புரியாமல் இல்லை, எனக்கு புரியுது. எனக்கு நீ இந்த விஷயத்தில் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது எனக்கு ஓரளவு எனக்கு நீ கஷ்டப்படுறது இதெல்லாம் எனக்கு தெரியுது, தெரியாமல் கிடையாது. அத்தை இந்த மாதிரிலாம் பேசினுச்சுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். அதுவும் அம்மா சொல்லி தான் எனக்கே தெரியும். நான் கூட நீ போய் கேட்குறதுக்கு, உதவி கேட்குறதுக்கு இது பண்ணிக்கிட்டே தான் இது பண்ணுற போல இருக்குது அப்படின்னு இருந்தேன் அப்படின்னா, ஆமாண்டா, எனக்கு இந்த விஷயம்லாம் அத்தை ஏற்கனவே நம்ம சித்திக்கிட்டேலாம் சொல்லியிருக்கு. இது மாதிரி அவங்கன்னா இங்கே வந்துடுறானுங்க, என்னமோ நான் என்னமோ சேர்த்து வச்சுருக்க மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சில வார்த்தைகள்லாம் அம்மா உன்கிட்ட சொல்லலை, சொன்னால் நீ கோவப்படுவ அப்படின்ட்டு, நீ கேட்டு விட்ருவ அப்படின்ட்டு அப்படின்னோடனே, சரி, எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ தானே எனக்கு புரியுது. நான் இதுக்கு முன்னாடி சரி, ஏதோ ஒரு இதுக்காக தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அப்படின்னோடனே, இப்போ புரிஞ்சுக்க, நீ எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு எதாக இருந்தாலும் நீ இது பண்ணனா அதுதான் உனக்கு நல்ல எந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னோடனே, சரி விடு, நான் இனிமேல் நம்மளால் முடிஞ்சால் நம்ம இது பண்ண போகிறோம், அவங்கக்கிட்டலாம் இனிமேல் நம்ம கேட்க வேண்டாம், பண்ண வேண்டாண்ணே அப்படின்னோடனே, சரி, நான் அதை தான் சொல்கிறேன் உன்னுக்கிட்டேயும், நம்ம உதவி கேட்குறோம், அது தப்பு இல்லை. ஆனால் நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட இல்லாமல் நம்ம மற்றவங்கக்கிட்ட கேட்டோம்னாலே அது ஒரு நல்ல விஷயமா போயிட்டுருக்கும். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் அந்த விஷயத்த நடக்கிறத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் இது அதுன்ட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அந்த விஷயத்த நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். மறுபடியும் நம்ம வேணால் அப்புறம் கேட்கலாம், பண்ணலாங்கிறத அடுத்தது தான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி சரி, நீ விடு, நான் இனிமேல் எதை பற்றியும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. நான் இனிமேல் அத்தை விஷயமாகவும் எதுவும் நான் பேச போகிறதும் கிடையாது. நான் இத்தனை நாளாக அவங்க நம்மளுக்கு நல்லது தான் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை பற்றி கூட நிறைய குறையெல்லாம் என்கிட்ட சொல்லும். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இது மாதிரி என்னடா அவ்வளவு குறை சொல்கிறாங்களே, பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு அதோட கஷ்டங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் எதாக இருந்தாலும் நான் இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது நம்மள்ட்ட அப்படின்னோடனே, இப்போ புரிஞ்சுக்கிட்டல உனக்கிட்ட, உனக்கு நான் இனிமேல் சொல்லி புரிய வைக்க வேண்டியது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீயாவே இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்மளா சமாளிக்கிறதுக்கு கற்றுக்கணும். மற்றவங்க உதவியை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னோடனே, சரி விடு, நான் இனிமேல் அதெல்லாம் பற்றி நான் எதையும் யோசிக்க போகிறதில்ல. எதாக இருந்தாலும் என்னோடய முயற்சியில் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் இது பண்ண போகிறேன், செய்ய போகிறேன் அப்படின்னோடனே,
அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறதும் கூட. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பார்ப்போம். அதுதான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு